அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நாம் நம்முடைய தியானத்திற்கு என்று ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அன்பானவர்களே, இது அந்த இடத்துல அப்படி இருக்க என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, இதன் காரணம் என்னவென்றால், ஒரு சில யூதர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனது நிமித்தமாக அவர்களை விழுந்து போன பிரியமல்ல ஒலிவ மரமாக நிறைய பேர் பார்க்கும் பொழுது யூதர்கள் முழுமையுமாக அவர்கள் விழுந்து விட்டார்கள். தேவனுடைய, அதாவது சமூகத்தை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி புறஜாதிகள் சொல்லும் பொழுது அவர் சொல்வார், காட்டு ஒலிவ மரமாக நீ ஒரு சில ஒலிவ மர கிளை உடைக்கப்பட்ட இடத்துல இப்பொழுது நீ ஒட்ட வைக்கப்பட்டாய் என்று சொல்லி, இப்படி இருக்க அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனே கூட தேவனை விட்டு விலகும் பொழுது தன் ரட்சிப்பை தொலைத்தான். நீங்க அப்படி இருந்துடாதீங்க. உங்க ரட்சிப்பை ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல நீங்க உங்க சரீரத்தை, ஏன்னா யூதர்களே விழுந்துட்டாங்க, நீங்க விழுந்துராதபடிக்கு உங்க சரீரத்தையே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய ரட்சிப்பை நாம் தொலைத்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட அதை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகிற கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்ருவின் பிடியிலிருந்தும், உலகத்தினுடைய பிடியிலிருந்தும், பாவத்தின் பிடியிலிருந்தும், சுய ஆண்டவரே மனசாட்சியின் பிடியிலிருந்தும் உமது பிள்ளைகளை காப்பாற்றி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உமக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து அதில் உமக்கு சேவை செய்ய தமது பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. God bless you, church. Have a blessed day. பயபக்தியோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்வோம். Have a blessed day. Amen.